அருள்மிகு சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோயில் சிலப்பதிகார காவிய நாயகி கண்ணகி வரலாற்றுடன் தொடர்புபடுத்தி இங்குவம்மனின் வரலாறு செவிவழிச் செய்தியாய் கூறப்பட்டு வருகிறது. கற்புனை தெய்வம் கண்ணகி தன் கணவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியைக் கண்டு மனம் போராமல் கோபம் கொண்டு மதுரையை எரித்த பின் மன அமைதியின்றி அலைந்து கொண்டிருக்கையில் இத்தலமடைந்து அமைதி கொண்டாள் எனவும் கண்ணகியைக் கொண்டு மதுரையை எரியூட்டிய மதுரை காளியம்மனே இத்தலம் விரும்பி அமர்ந்தாள் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர். சிறுவாச்சூர் வழிபாடு தெய்வம் செல்லியம்மன் ஆகும். ஒரு மந்திரவாதி தனது மந்திர வலிமையால் இவ்வம்மையை கட்டுப்படுத்தி தீய செயல்களுக்கும் பயன்படுத்தி வந்துள்ளான். அன்னை மதுரை காளியம்மன் இத்தலத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு வந்து சேர்ந்தபோது செல்லியம்மனுடன் இரவு தங்க இடம் கேட்க செல்லியம்மனோ தன்னை மந்திர வலிமையால் தொல்லைப்படுத்தும் மந்திரவாதி பற்றி கூறிய போது மதுரை காளியம்மன் தான் அதற்கு தக்க வழி செய்வதாக கூறி தங்கி வழக்கப்படி வந்த மந்திரவாதியை அன்னை மதுரை காளி எதிர்கொண்டு அழித்துவிட செல்லியம்மன் அன்னையின் திறன் கண்டு இனி அவளே சிறுவாச்சூர் ஆலயத்திலிருந்து அடியார்கட்கு அருள் பாலித்து வர வேண்டாம் என வேண்டி தான் அருகிலிருக்கும் பெரியசாமி மலை சென்று விடுவதாகவும் ஆனால் கோயிலில் எப்பொழுதும் தனக்கு முதல் மரியாதை வேண்டும் எனவும் கூற மதுரை காளியம்மனும் அதற்கு ஒப்புக்கொண்டு ஆலயத்திலே அமர செல்லியம்மன் பெரியசாமி மலை சென்று கோயில் கொண்டு விடுவதாகவும் சிறுவாச்சூருக்கு வெள்ளிக்கிழமை வந்த மதுரை காளியம்மன் பக்தர்களுக்கு திங்கள் கிழமை காட்சி தருவதாகவும் எனவேதான் சிறுவாச்சூர் ஆலயம் வெள்ளி திங்கள் மட்டும் திறந்து பூசை செய்யப்படுவதாகவும் ஆன்றோர்கள் செவிவழியே இந்த அரிய வரலாற்றை தெரிவித்துள்ளனர். இந்த நாட்கள் தவிர ஆலய சிறப்பு திருநாட்கள் சிலவற்றிலும் ஆலயம் திறந்து பூசை செய்யப்பட்டு வருகிறது. மற்ற நாட்களில் மதுரகாளியம்மனும் செல்லியம்மனுடன் பெரியசாமி மலையில் தங்குவதாக ஐதீகம் உள்ளது. மதுரை காளியம்மன் என்ற திருப்பெயரே பின்னாட்களில் மருவி மதுரகாளியம்மனாக வந்ததாக கூறுவார்கள். சினங்கொண்டு வந்த மதுரகாளியம்மன் இங்கு வந்து அமைதியுற்று பக்தர்களுக்கு பல இனிய நிகழ்வுகளை அருளுவதாலும் மதுரகாளியம்மன் மதுரம் இனிமே என்ற பெயர் பெற்றாள் என்பதும் பொருத்தமுடையதே ஆகும். செல்லியம்மன் தனக்கு முதல் மரியாதை தர வேண்டுமென்று கேட்டதற்கு ஏற்ப பூசையின் போது தீபாராதனை காட்டுகையில் முதலில் மலை நோக்கி மேலே தீபாராதனை காட்டிவிட்டுத்தான் பின்னர் மதுரகாளியம்மனுக்கு தீபாராதனை காட்டும் வழக்கம் இது தொன்று தொட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. திருவிழாக்கள் ஆண்டுதோறும் சித்திரை திங்கள் அமாவாசைக்கு பின் வரும் முதல் செவ்வாய் அன்று பூசுறுதலுடன் தொடங்கி அதற்கு அடுத்த செவ்வாய் அன்று காப்பு கட்டி 13 நாட்கள் பெருந்திருவிழா சிறப்புடன் நடைபெறுகிறது. சிறப்பு வழிபாடுகள் மேலும் தமிழ் ஆங்கில வருட பிறப்பு நாட்கள் ஆடி 18ஆம் பெருக்கு புரட்டாசி நவராத்திரி 10 நாட்கள் ஐப்பசியில் தீபாவளி திருநாள் கார்த்திகையில் தீபத் திருநாள் மார்கழி மாத பிறப்பு வைகுண்ட ஏகாதசி தைப்பொங்கல் தைப்பூசம் மாசிமகா சிவராமன் ஆகிய நாட்களில் திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது.